ஒரு தானே எத்தனை பேர் போட்டு மார்க் பண்ணுறாங்கடா அவங்க போல கொண்டு விட அவங்க. ஆமாம் ஆமாம் ஆமாம். கோல் எத்தனை சைவர் மண்டவா அவைக்கு ஒரு சார்ஜ் பண்ணுவாங்க. ஒரு ஆளுக்கு வந்து ஒரு ஆளை பிடிச்சா 60 நேரம் போச்சு. ஒரு ஆள் வந்து விசா இல்லாமல் வேலை செய்தால் சொல்லுங்க. நன்றி வணக்கமா. குட் போய் நல்லா காய்க்கிறாரு என்ன அப்போ எவ்வளோ அதில் ஆடு மாடெல்லாம் நிற்குது. ஆடெல்லாம் நிற்குது மேயுது. மரங்களை பாருங்க என்ன குளிர்ச்சியாக இருக்குன்னு சொல்லி எல்லா முறையும் தோட்டம் பாருங்க. கச்சாஞ்சா ரோவா வந்து கொலண்டிலேருந்து வந்திருக்கா லலிதாக்கா. கொலண்டிலேருந்து வந்திருக்கா வீச்சு பாருங்க. என்னெல்லாம் கொண்டு வந்தீங்க சொல்லுங்க. பாராக்கலாம் வேலை இல்லாமல் உண்மையிலே சரியான கஷ்டம். கஷ்டம் நாங்கள் தெரியா வந்துட்டோம். என்ன செய்யறது தெரியா வந்தபடியா இருக்கிறோம். பிள்ளைகள் வளர்ந்துட்டு ஹாய் வணக்கம் மக்களே, எப்படி இருக்கீங்க மக்களே? நான் நல்ல சூப்பராக இருக்கிறேன். நான் இப்போ எங்கே நிற்கிறேன்னு சொன்னால் எங்களோட வீட்டை மரத்துக்கு நிற்கின்றாங்க. பெரிய மரம் நிழலாம் பார்த்தீங்களா? சரி, அதனால் நல்ல வெயில் மறிக்குது இன்றைக்கி. நான் இன்றைக்கி எங்கே போகிறோம்னு சொன்னால் இப்போ பின்னேரம் 3:20 ஆச்சு. நான் எங்கே போகிறோம்னு சொன்னால் பீச்சுக்கு போகிறேன். பீச்சில் வந்து நீந்துறதுக்காக இன்றைக்கி இல்லை. என்னென்னு சொன்னால் லேட்டாக போச்சு நீந்தலாது. பெருசாக நல்ல வெயில் அண்டில் ஒரு கணக்கான வெயிலான காற்றடிக்குது. அதில் சும்மா ஒரு காற்று வாங்க போகும் பீச்சுக்கு. அதை நான் உங்களுக்கு வீடியோ ஒன்றை காட்ட போகிறேன். நான் எந்த பீச்சுக்கு போகிறோன்னு சொல்லி உங்களுக்கு அங்கே பீச்சில் போய் காட்டுறேன். வாங்க போகும்போது போகிற வழியிலையும் காட்டுறேன் எப்படி பீச்சுக்கு போகிறோன்னு சொல்லி. அதைத்தான் நான் வீடியோ உங்களுக்கு பார்க்க போகிறேன். நீங்களும் பாருங்க வீடியோவை எப்படி பார்த்து மகளுங்க. வீடியோக்கு போகும் முதல் என் வீடியோ யாராவது புதுசாக பார்த்துருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் பட்டனை மறக்காமல் தட்டி விடுங்க. வாங்க இப்போ நாங்கள் வீடியோக்குள்ளே போவோம். நாங்கள் பீச்சுக்கு போய் நிற்கிறோம் பாருங்க. கொஞ்சம் ஒரு கிராமம் பக்கத்தில் அங்கே பீச்சு கிராமம் பாருங்க. எவ்வளோ அதில் ஆடு மாடெல்லாம் நிற்கிது. ஆடெல்லாம் நிற்கிது மேயுது பாருங்க. மரங்களை பாருங்க என்ன குளிர்ச்சியாக இருக்குன்னு சொல்லி. எல்லா முறையும் தோட்டங்கள் அன்னோட நான் பார்க்க நல்லா இருக்குது பாருங்க. இஞ்சால சைட்டெல்லாம் தோட்டம் பாருங்க. அங்கால வீடுகள் எல்லாம் இருக்குது. இப்படி பாருங்க அங்கால வீடுகள். எங்கிட்டத்துல இருந்து ஒரு பீச்சு வந்து ஒரு 3/4 மணி நேரம் நாங்கள் இருக்கிறதுலேருந்து 45 மினிட்ஸ். செஞ்சு ஆட்டை பாருங்க செம்மறி ஆடு. இங்கே நல்ல வடியாக நிற்கிது பாருங்க. செம்மறி ஆடு பார்த்தீங்களா? நல்லா அந்த மாதிரி இருக்குது. அப்படி சும்மா ஆட்டை காட்டும் கொஞ்சம் கொஞ்சம் ஆடும். இங்கே வேணும் ஆட்டை வேணும். காங்களெல்லாம் நிற்கிது. ஊர் மாரி காகம் நிற்கிது வேணும். அப்படியே ஆடு எல்லாம் நிற்கிது. சம வெயில் இன்றைக்கு அந்த மாதிரி. ஆனால் காற்றடிக்குது, குளிருது. சரி வாங்க மிச்சம் பீச்சில் ஒன்றே காட்டுறேன். போகிற வழியில் காட்டிக்கிட்டு இருக்கோம். பார்த்தீங்களா 2 சைடும் வீடு, நடுவில் ரோட்டுக்கு மரங்களை வேறாங்க என்ன வழியாக கிடக்கு. சூப்பராக இருக்கும். பீச் தெரியுது வேறங்க. அங்கே தொங்கலை தெரியுது பீச்சு. கடற்கரை வந்துட்டு கிட்ட பாருங்க. அந்த வினையில் பாருங்க அப்படி நல்ல 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 காத்தோட்டமாக நல்லா இருக்குது. சூப்பராக இருக்குது பாருங்க. அங்கே தெரியுது மேகத்தோட சேர்ந்தபடி இருக்குது. தெரியலை பீச்சுன்னு வேறும் வந்துட்டோம் இதுங்களா பாருங்க. இதெல்லாம் போகிறோம். இது ஃபுல்லாக பீச் தானே. அங்கால அப்படி ஆடுங்க நீர் ஆடுங்க அப்படி பாருங்க. தெரியுது கடற்கரைன்றே தெரியலேன்னு மகன் சேர்ந்து உண்டா கிடக்க என்ன தெரியலங்க. இதெல்லாம் ஃபுல்லாக கடல் சைட் வீடுகள் வேறுங்க. இன்னும் வடியாக இருக்குன்னு சூப்பராக இருக்குது. அங்கே ஆடும் ஏற்றி காட்டுங்க. அங்கே அங்கே வேறுங்க எல்லாம் சனங்கள்லாம் இடிக்கணும். பார்த்தீங்கன்னு சொன்னால் பீச்சுக்கு வந்துட்டோம். என்னென்னு சொன்னால் சரியான குளிருது காற்று. இந்த நாங்கள் லேட்டாக வந்தோடைய பின்னேரம் இப்போ 4:30 ஆச்சு நாங்கள் வந்தது. நாங்கள் 4:30 அப்படி வெயில்னு சொல்லி சரியான குளிருது காற்று. ஆனால் நாங்கள் ஜம்பர் போட்டேன். பார்த்தீங்கன்னா சரியான குளிர் சாந்தி. என்னென்ன உங்கள் அதில் பட்டம் மாதிரி கண்டிக்குது. அது ஒரு பட்டம் கொண்டு வருது வேற. என்ன ஜாக்கெட்டெல்லாம் போட்டேன் நீங்கள்? தண்ணியெல்லாம் மாற்றிட்டு போட தண்ணியெல்லாம் மாற்றிட்டு வேற பட்டம் வருது. இதுதான் பீச்சு பாருங்க. பெரிய அப்படியே தொடர்ந்து தண்ணியெல்லாம் பற்றி போச்சு. நீந்த முடியாது. பார்த்தீங்களா
பெருசாக சனம் இல்லை இன்றைக்கு என்ன காற்று தானே வெயில் வெறையில் தானே நாங்கள் சும்மா ஒரு காற்று வாங்க பட்டம் தெரியுதுண்ணே சும்மணி காட்டு பட்டம் ஊர் மாதிரி பட்டம் வருது பார்த்தீங்களா ஆத்தங்கிற கரையில் பட்டம் வருது எப்படி இருக்கு இந்த மாதிரி ஒரு ஊர் மாதிரி வீடு கட்டுறதுக்கு நல்ல சல்லி அந்த மாதிரி சல்லி வரும் ஃபுல்லாக சல்லி தான் நாங்கள் இங்கெல்லாம் கார் விட்டலாம் இங்கே நிறைய கார் விடலாம் இது காரை விட்டுட்டு அப்படியே நடந்து போகிறோம் நடக்கிறது நல்ல உடம்பு எக்ஸசைஸ் அங்கே போகிறோம் வேற அந்த இடத்துக்கு எங்களோட வந்தாங்களா அங்கே போட்டினும் விலை பண்ணின்னு போகிறேன் நான் தான் கடைசியாக போய் கண்டிக்கிறேன் இதில் எல்லாம் இருக்கணும் வெள்ளைக்கார இதெல்லாம் வந்து காற்று வாங்கிட்டு இருக்கணும் இந்தியாவில் போட்டு விளையலாம் நிற்கிது இந்த பீச்சு வந்து டீம் சேச்சுன்னு சொல்கிறது ஃபொக்ஸனால் வரலாம் இது ஒரு அவுட் ஆஃப் லண்டன்லாம் இருக்குது டீம் சேர்ச் இதில் இருந்து அங்கே இங்கே தான் பீச்சுக்கு கூடி அந்த இவரை பின்னாலே நான் போகிறேன் கடல் தண்ணியை காணுமே இது வந்து நான் பீச்சுக்கு கொஞ்சம் தலை வேற மேண்ணா அப்படி இருக்கு வத்திடுது ஆனால் கொஞ்சம் லேட்டாக தண்ணி மேலே வந்துடும் மேடம் இப்போ சரியாக வத்திட்டு மேலே வந்துடும் அந்த அங்கே போயிருக்காங்க உங்களுக்கு அங்கே விளையாட்டு இடமெல்லாம் கிடையாது அப்புறம் அது அதில் கடையில் வேணும் போங்க அங்கே அது கடை அங்கே அந்த கடை தொங்கல் அங்கே நடந்து போகலாம் அவங்க சில பேர் நடந்து போகலாம் நடந்து போகலாம் ஆனால் கொஞ்சம் இதாக தாண்டுவோம் வேணும் அங்கே போகலாம் நடந்து தண்ணி குடிக்க வந்து கொஞ்சம் இதில் வந்துருச்சு தண்ணி கொஞ்சம் மென்னொன்று காட்டுறேன் நாங்கள் போக லேட் ஆகும் அப்படியும் லேட் ஆகணும்னு உங்களுக்கு நான் காட்டுறேன் இப்போ வேறு கிட்ட கொண்டே காட்டுறேன் உங்களுக்கு மாதிரி ஒன்று வேறு கெல்லுக்கு மேலே முளைச்சிருக்கு சரியாக கோவாயில் தானே என்ன சாந்தியன் கோவாயில் மேலே தான் கிடையாது வேறு இது வந்து சரியாக வத்திட்டு தண்ணி ஆனால் இன்னும் கொஞ்சத்தில் தண்ணி இஞ்ச வரும் பார்த்தீங்களா இன்னும் கொஞ்சத்தில் இங்கே வந்துடும் தண்ணி அவங்க சிறங்கெல்லாம் நடந்து போகணும் பயம் இல்லாமல் ஆனால் போக பயமாக வர டக்குன்னு தண்ணி கூட வந்து டக்கு சிலோவாக தான் பெறும் சொல்லலாம் என்ன பெறும் முகத்தையும் கடலையும் பெறும் கொண்டே இருக்குது எல்லாம் நிலமாக இருக்குது சாப்பிடலாம் வந்தாங்க சாப்பிடணும் என்ன வழி சாப்பிட்டு தான் வந்து நாங்கள் என்ன வைக்க போகிறீங்க ஹலோ சொல்லுங்க ஹலோ உங்களுக்கு என்ன பேர் விளையாட போகிறீங்களா நான் அண்ணா விளையாடும் போங்க பார்த்தீங்க இந்த நேரம் தான் வந்தாங்க சொல்லுங்க வேறு என்ன பீச்சை பற்றி சொல்லுங்கள் எந்த பீச் என்ன ஹம்மம் பீச் என்ன பீச் சார் அந்த இது கிட்ட என்ன டிம் சேஜா டிம் சேஜ் ஃபேமஸான பீச்சும் இது கூட நாங்கள் வந்திருக்க மாட்டேன் வந்தால் போல ஃபேமஸ் நாங்கள் இந்த பீச்சு கிட்ட தான் இருக்கோம் அப்புறம் அடிக்கடி வருவோம் சும்மா சொல்கிறேன் அப்போ இப்போ தான் தெரியும் இந்த இடம் என்ன பேருன்னு சொல்லி கொடுத்துக்கிட்டு ஒன்று கடை இது இதெல்லாம் பார்க்குறது எல்லாம் கொண்டாடி பிள்ளையோட வந்து போகிற இறங்கியோ கடலுக்கு இறங்க போகிற கூட பேரங்க வெயில பேரும் அப்படி என்ன சூரியனை பேரும் அம்மா ஃப்ளைட்டு பேரும் எங்கே போகிறேன் அங்கேயே போகிறேன் எங்களை ஏற்ற வந்திருக்கேன் அவட கேட எங்களை ஏற்றத்தான் வந்திருக்கு மேலே போகிறேன் ஃப்ளைன் நல்ல சத்தத்தோட கச்சாஞ்சா ரூபா வந்து கொலண்டிலேருந்து வந்திருக்கா லலிதாக்கா கொலண்டிலேருந்து வந்திருக்கா பீச்சுக்கு பாருங்க என்னெல்லாம் கொண்டு வந்தீங்க சாப்பாடு இது சமோசா எல்லாம் குளிச்சு கொண்டு வச்சுக்கோங்க அந்த மாதிரியா யார் இதான் இதில் ஒரு ஆள் போத்து கொண்டு இருக்கு குளிருதாக்கா ரெண்டு பேரை போத்து வலிக்கிறாங்க கொலண்டில பீச்சு பார்க்க வந்தீங்க அங்கே இல்லையா பீச்சு கொலண்டில பீச்சு இல்லையா நானும் பாரு கொண்டு பேர் தான் என்ன இனிப்பா கிடக்கு எல்லாம் கொண்டு வந்து அந்த இஞ்சி போன அப்புறம் ஓகே லண்டன் முடிச்சிருக்கா அடிக்கடி லண்டன் மாறினீங்களா
புலன்லேருந்து லண்டனுக்கு வந்துருக்கிறோம் பீச்சுக்கு. எப்போ நீ கொண்டு போகிறீங்க? நாங்கள் ஃப்ரைடே போகிறோம். ஒரே ஜாலி தானே? என்ஜாய் பண்ணுறீங்களா? மகளை பார்க்க வந்துருக்கீங்களா? பிள்ளைகளை பார்க்க வந்தேன். பார்த்து முடிய போக முடியும். போக முடியாது. இதுதான் லைஃப் என்ன? இது வேறங்க பிள்ளைகளுக்காக தானே வந்து நாங்கள் பிள்ளைகள் விளையாடுறாங்க வேற என்ன சொன்னேன். அது சந்தோஷம் தானே. செம காற்று. டிலன் வாங்க ஓடியாங்க ஓடியாங்க. எங்கே போகிறீங்க? வேங்க டிலனோட போங்க. கவனம் ஊற்றிலாம் பேட்டி பிடிங்க. ஆமாம் சரியான சார். அதான் மேலே போகணும்னு சொன்னேன். அது அங்கே போய் நடந்து வரீங்கன்னா பயம் சரி அங்கே போவாங்க. டக்குன்னு தண்ணி வருமா வந்துடுறீங்க? அதில் போல் வந்தீங்களா? விளையாடுங்க. காற்று அடிக்குது. நாங்கள் ஃப்ரெஷ் காற்று வாங்க தான் வந்து நாங்கள் இப்போ கொஞ்சம் தண்ணி போக போகிறோம். என்ன ப்ராப்ளம் என்ன சொல்லண்டா எவ்வளோ சொல்லுங்கள். எப்படி லண்டன் பார்த்து எந்த ஃபேன் நிற்கிறேன் வரும். ஸோ இல்லை எப்படி லண்டன் அப்படி வளக்கூடிய மாதிரி இருக்கு இப்போ சரியான கஷ்டம் இப்போ ஊரில் இருக்கலாம். ஊரில் இருக்கலாம். லண்டன் கஷ்டப்பட்டு டேய் நாங்கள் தெரியா வந்துட்டோம்டா. அப்போ என்ன செய்யறது? தெரியா வந்தபடியா இருக்கிறோம். இனி பிள்ளைகள் வளர்ந்துட்டு நீ போக முடியாது. பேச ஒரு ஆழத்தில் போல வேணாது. அங்கே போய் தான் தோட்டம் செய்யும். ஊரில் தோட்டஞ்சா அப்போ ஊரில் தோட்டஞ்சா மட்டும் தெரிஞ்சிருங்க. அப்போ அங்கே கூட அப்படியே நீங்கள் ஏற்றிக்கிட்டாங்க. இங்கே வந்தோம் இங்கே கூட அப்படி இல்லாங்க. நீ சொல்ல எப்படி போ லைஃப் பிடிச்சிருக்கா? லண்டன் ஓகே. என்னப்பா ஹீரோ மாதிரி இருக்கும். ஹீரோ இந்த ஹீரோ இப்போ தெரியுதானே வயசு போனோட ஹீரோ ஹீரோ இப்போ ஹீரோ ஆகிடுறா பார்த்தீங்கன்னா. வேற என்ன சொல்ல விரும்புகிற மக்கள் எங்களை மாதிரி வாங்க வேறு மாதிரி ஸ்திரீக்கு சுற்றி கொடுத்துக்கிட்ட சந்தோஷம். லீவ் 2 நாள் லீவுக்குள்ளே இப்படிதான் பிள்ளைகள் மெரிசி பிள்ளைகளை கூட்டிகிட்டு வரனாங்க. கொஞ்சம் ஃபேமிலியாக இருக்குது. நாங்கள் இருக்கிற அவுட் ஆஃப் லண்டன். இது அவுட் ஆஃப் இதெல்லாம் பீச் இருக்குது. பீச்சு டீம் சேஜெண்ட். இப்போ நாங்கள் அடிக்கடி வருவோம் பீச்சுக்கு. மற்ற ப்ரோக்ராம் பாருங்க கூட கொஞ்சம் பார்த்தீங்கன்னா பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பெல் பட்டினை அமர்த்தி விடுங்க. டிக்கெட் ஒரு கட்டன் கட்டி விடுங்க. சரியா குளிருது வேலையாக்கா. வேறங்களா வேலைங்களை டீ ஊற்றினோம் போட அப்படியே நல்லா மேலே வச்சு இஞ்சி பிள்ளைங்க ஊற்றுங்க. வடலை ரோலெல்லாம் கொண்டு வந்தீங்களா? வேற என்ன ஜாலியாக அங்கெல்லாம் ஜாலியாக இருக்கணும். என்ன சந்தோஷமாக இருக்கணும். அதான் எங்களுக்கு முக்கியம். சந்தோஷம் தான் லைவில் போகணும். உழைக்கத்தான் போகணும். போட்டு சாப்பிட்டு போகணும். சாப்பிட்டு பிள்ளைய கட்டத்தான் போகணும். குடிகாசு கட்டத்தான் போகணும். சாப்பிட்டு தான் போகணும். எல்லாம் இல்லாட்டி காசு இல்லாமல் இருக்கலாம். காசு போட்டு தான் அதான் எல்லாம் லைவ் கொண்டு தான் காசு நீங்கள் நீங்கள் எனக்கு கொஞ்சம் கதைக்கிறேன். சரி பாப்போம் மிச்ச வீடியோ என்ன பிளான் என்ன முடிஞ்சிருவாங்க போகிற பிளான் இருக்கும். ஓட போகிறீங்க ஒன்று சாமான் வாங்க எனக்கு பிளான் பண்ணாமல் வடிவில் சொன்ன மாதிரி பிளான் பண்ணாமல் ஒன்றும் செய்யக்கூடாது. பிளான் என்ன பூஜை அப்படியே இருக்கேண்ணா. ஆனால் அந்த இது என்ன இல்லை மாதிரி இல்லை. கோவா இல்லை மாதிரி தான் கிட்ட பார்க்க இந்த வேறங்க பிளேண்டி ஊற்றி போடுறது வேறங்க வேறங்க ஒரு சுவாமி பால் டீ வேணும். ஒன்லி பிளேண்டியா அதான் நல்லா இருக்கும். வேறங்க உளுத்தமா எல்லாம் குளிச்சு இந்த வச்சுருங்க. ஊர் மாதிரி உளுத்தமா எல்லாமே இருக்கு. சரி எல்லாம் கொண்டு வாங்க. இன்றைக்கு ஒரு முடிவோட வந்துருக்கீங்க லலிதாக்கா. சர்க்கரையோட பிளேண்டி கொண்டு வாங்க லலிதாக்கா. சர்க்கரையோட குடிக்கிறாங்க. ஓகே நன்றி. என்னடா என்ன சர்க்கரையோட குடிக்கிறீங்களா பிளேண்டி? சர்க்கரை உளுந்து வச்சேன். இது வந்து ஊரில் வந்து சீக்கிரமாக வேறங்க என்ன சமோசா. இது ஊரில் வந்து உளுத்தம்மான்னு சொல்கிறேன். இது திரிபோசா உளுத்தம்மா எல்லாம் வந்து உளுத்தம்மா வேறு. நீங்கள்லாம் இங்கே எப்படி கேட்கலாம். இப்போ எல்லாரும் திரிபோசா தான் அப்படின்னு ஆத்தங்கரை கடற்கரை
எப்படி என்ன சாப்பிட்டாங்க வீடியோக்காரன் பசிக்க பார்த்தீங்கன்னா பிஸ்கெட் லெமன் பிஸ்கெட் எதாவது பார்த்துட்டு போய் ஊரில் நாங்கள் தமிழ் கடையில் வாங்கினாங்க இதெல்லாம் இருக்குது இங்கே லண்டனில் எல்லா ஜாமானும் இருக்குது லண்டனில் சாப்பிடுங்க பிஸ்கெட் என்ன நான் சாப்பிட்றேன் இங்கே சாப்பிட்டு ரொம்ப கவனிக்கணும் சுவர் இருந்தால் உடம்ப கவனிச்சா தான் சுவர் ஜோக்கா காய்ச்சிட்டு வச்சு அது ஜோக்கே வருது இப்போ என்ன செய்யுது பண்ணா போகுது இந்த வீட்டை சோறு நைட்டுக்கு சாப்பிடலாம் அதான் மேலே பிள்ளை ஆகிட்டு சரி பாவிக்கு போடுறோன்னு சொன்னால் லேட்டாக போடுவேன் கடையை பிடிக்கணும் நெக்ஸ்ட் வீக் தான் போடலாங்க பிள்ளைல போனாடி அவங்க தூரத்துக்கு போட்டினா பிள்ளைல அவங்க போட்டு நான் பார்த்துட்டீங்க அவங்க தொங்கலுக்கு அவ்வளோ தூரம் எங்கள் மாப்பிள்ளை காணும் அங்கே போகிறேன் பிள்ளையார் இவர் வந்து இந்த வீடியோ கூட பார்ப்பேன் வீட்டில் அப்பா சொன்னார் இவர் இந்த வீடியோ எடுப்போம் மொத்த காட்டுங்க மாமா இந்த வீடியோ பார்க்குறீங்களே என்ன பேர் மாமா இந்த வீடியோ நேம் என்ன இந்த மொத்த காட்டுங்க என்ன பேர் லண்டன் ஜெகனோ லண்டன் சொல்லுங்க லண்டன் ஜெகனுக்கு மொத்த காட்டு மொத்த காட்டுங்க லண்டன் ஜெகன் சொல்லுங்க வணக்கம் சொல்லுங்க மக்கள் வணக்கம் சொல்லுங்க வணக்கம் என்ன பேர் லண்டன் ஜெகனா நீங்கள் பார்க்குறீங்களா குட் பாய் மொத்த காட்டுங்க நல்ல சொல் கை கை காட்டுங்க அப்படி இங்கே காட்டி ஓகே குட் பாய் சொல்லுங்க நன்றி வணக்கம்மா குட் பாய் நல்லா காய்க்கிறாரு என்ன நீங்கள் ஆயிட்ட சொல்லலாம் அம்மாண்டி அப்பாண்டியோ அப்பாண்டி அம்மா அடிக்க போகிறா அம்மாண்டி அப்பாண்டி ஐயோ இன்றைக்கு அடிவுல வேலை அப்பா தானே சொன்னேன் குட் பாய் நாங்கள் இப்போ நடந்து போகிறோம் புள்ளியில் அங்கே போட்டினோம் புள்ளியில் விட்டுட்டு அம்மா மேலே பேசினோம் புள்ளியில் விட்டுட்டு எங்களை வீடியோ எடுத்து நிற்கிறோம் புள்ளியில் நமக்கு பார்க்கட்டான போகிறோம் இதாக இருக்கும் இந்த காங்கள் புறாவல் பறவைகள் மாதிரி இருந்தால் லைவ் ஓகே எல்லா நாட்டுக்கும் ஃப்ரீயாக போகலாம் விசா இல்லாமல் என்ன கொஞ்சம் விசா இல்லாமல் போகலாம் என்ன ப்ரோ நீங்கள் நீங்கள் விசா இல்லாமல் புறாக்கலாம் அப்படி தான் அடுத்த ஜென்மத்தில் நாங்கள் புறக்கணும் அப்படி தான் புறக்கணும் என்ன சொன்னால் கடலில் கடந்து போனால் விசா தேவை விசா தேவை இல்லை ஒரு தடவை பார்க்கவும் மாட்டாங்க இமிக்ரேஷன் வேலை ஃப்ரான்ஸுக்கு போகலாம் அப்படியே இந்தியாவில் வந்து இந்தியாவில் ஃப்ரான்ஸ் இருக்குது அங்கே டோர் பக்கம் போகணும் கடற்கரைக்கு அங்கே நம்ம முதல் போன வீதியில் உங்களுக்கு காட்டியிருப்போம் டோர் பக்கம் இப்போ நாங்கள் இந்தியாவில் போவோம் இந்தியாவில் போய் வருவோம் என்னன்னு சொல்லி பிள்ளைகள் அங்கே போட்டாங்க தூரத்துக்கு ஏன்னா இது டக்குன்னு இந்த இடத்துக்கு கொஞ்சம் ஒரு 8 மணிக்கு தண்ணி வந்துடும் நாங்கள் 8 மணி மட்டும் நின்றா காட்டுறேன் இல்லாட்டி நாங்கள் போனால் காட்ட முடியாது 8 மணிக்கு ஓடத்திற்கெல்லாம் தண்ணி வந்துருக்காங்க கொஞ்சம் அடையாளம் இல்லைங்கிற பாருங்க பார்த்தீங்கன்னு சொன்னேன் இங்கே ஓடத்துக்கெல்லாம் வந்துடும் தண்ணி கொஞ்சம் நேரத்தால் 8 மணிக்கெல்லாம் வந்து அப்படியே இங்கே ஓட மட்டும் பெறணும் இப்போ வத்தினபடியாக அவங்க தொங்கல் இன்னைக்கு இலச்சத்தங்க பாருங்க எப்படின்னு பார்த்தீங்களா எஞ்சால கல் வலையில் கரைஞ்சி மேலே கல் கிடக்கு மண் இல்லாங்க இங்கே வரும் இவர் விளையாடி கொண்டு போகிற இவைக்கெல்லாம் சின்னாக்களுக்கு நல்ல விருப்பம் தானே இந்த கடற்கரைக்கு வந்து இங்கே விளையாடுறேன் ஓடுங்க அப்படியே வேறு கொஞ்சம் உடம்பெல்லாம் பற்றி போய் கிடக்கு இப்போ நடக்க ஆசையாக கிடக்கு எனக்கு கொஞ்சம் இதெல்லாம் முழங்கால அளவு தண்ணி வந்துடும் நடக்க முடியாது என்ன ப்ரோ நடக்க முடியாது அந்த 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 தொங்கல்லாம் புள்ளியில் நிற்கிறேன் நான் எங்கேன்னு பார்க்க தெரியுது கமராவுக்கு தெரியலை அங்கே இப்போ நாங்கள் நடந்து போகிறோம் அந்த தூரத்துக்கு பேரும் அப்படியே சுத்த வர கடல் பேரம் வந்து அங்கால டோவர் அங்கால ஃப்ரான்ஸ் அங்கால போனால் ஃப்ரான்ஸ் பாருங்க அப்படியே தெரியுது கிட்ட போனால் ஃப்ரான்ஸே காட்டலாம் அதில் காட்டலாம் நான் முதல் வீடியோவில் காட்டினேன் முதல் வீடியோவில் காட்டினேன் அது வீடியோக்குள்ளே போய் பாருங்க அப்போ தெரியும் வீடியோ போய் பார்த்தீங்கன்னா முதல் வீடியோ தட்டி பார்த்தீங்கன்னா அதில் இருக்கலாம் நான் உங்களை ஃப்ரான்ஸுக்கு போகும்போது உங்களுக்கு காட்டுவேன் போனால் கப்பலுக்குள்ளே
நல்ல காரணம் கொண்டே தான் போனாங்க. அப்போ காட்ட முடியும். டைம் இருக்குது தான், சமருக்கு தான் நாங்களாம் போகணும். ஜெர்மன் ஃப்ரான்ஸ் நாங்கள் ரூட்ஸுக்கு போகிறதுக்கு ரூட்ஸுக்கு போகணும். ஃப்ரான்ஸுக்கு ரூட்ஸுக்கு கட்டாக போகணும். அதெல்லாம் நான் உங்களுக்கு வீடியோவை காட்டுவேன். டைம் எடுக்கணும். இப்போ லீவல் பிரச்சனை, சமருக்கு தான் கொஞ்சம் லீவ் எடுக்கலாம். இப்போ லீவல் பிரச்சனை வேலையில் சரி தான். இங்கே வந்து வேலையை பாடி எல்லாம் படத்துக்கு தெரியும். வேலையில் தட்டுப்பாடு சரியான கஷ்டம். லண்டனில் வந்து இப்போ வேலையில் எடுக்கிற கஷ்டம் என்னென்னு சொன்னால், வெளியேறம் மாறதால வேலை எத்தனை பேர் வந்து இங்கே வேலை இல்லாமல் தரமாறி கொண்டிருக்கணும். எத்தனை பேர் புதுசாக ஸ்டூடெண்ட்ஸ் விசாவில் வந்து இந்தியாவில் இருந்து ஸ்ரீலங்கா வாராக்கெல்லாம் இப்போ வேலை இல்லாமல் உண்மையில சரியான கஷ்டம். சொல்லு நாடுகளில் வந்து வேலை எடுக்கிறது சரியான கஷ்டம். எல்லாம் விலையிலும் கூட வீடு ரெண்டுலாம் கூட பார்த்து லண்டனுக்கு பாராங்க பார்த்து வாங்கும். பார்த்து வருவாங்க எல்லாரும். நாங்கள் எரிச்சல் சொல்கிற மாதிரி இல்லை இல்லைங்களா? பார்த்துக்கிட்டு நாங்கள் ஃப்ராமையில் சொல்லலை. என்னென்னு சொன்னால், நாங்கள் வந்து அந்த காலத்தில் பிரச்சனை நடக்கும்போது தான் நாங்கள் வந்தாங்க. பிரச்சனை நடக்கும்போது நாங்கள் வந்தது. அப்போ எங்களுக்கு தெரியலை. இப்போ வந்து எங்கள் நாட்டில் ப்ராப்ளம் ஒன்றும் இல்லாதபடியாக சந்தோஷமாக நல்ல நாடுபடியாக வாழலாம், நல்ல பிஸ்னஸ் செய்யலாம். எவ்வளோ பிஸ்னஸ் இருக்குது. இங்கே வாரது பிரச்சனை இல்லை. வந்தால் எங்களுக்கும் சந்தோஷம் தான். வாரது எல்லாருக்கும் பிஸ்னஸ்களோட இருந்தால் வாங்குவோம். பிஸ்னஸ் இருந்தால் நல்லா படித்து நல்ல வேலை கிடைக்கக்கூடிய மாதிரி இருந்தால் வாங்குவோம். மற்றபடி வந்து பிரியோசனம் இல்லை. என்று சொன்னால் இங்கே வந்து வேலை வந்து சரியான கஷ்டம். இப்போ எடுக்கிறதே நிறைய பிரச்சனை லண்டனில் வந்து. என்று சொன்னால் இப்போ முந்தி கலவாக வேலை செய்யலாம், இப்போ கலவாக வேலை செய்ய முடியாது. எங்கள் ஜனங்களே சில ஜனங்களே மக்களே காட்டி நடந்தது காட்டி கொடுத்தவங்க அப்படியே நடக்குது. அப்படி நடக்குது. எங்கட தமிழ் காட்டி கொடுத்துருவாங்க. கவனமாக இருக்கும். எல்லா விஷயம் விசா எல்லாம் வேலை செய்யறாரு அப்படி இப்படி காட்டி கொடுத்தா பேர் வந்துடுவேன். அடிக்கடி வந்து செக் பண்ணுவாங்க. கவனமாக இருக்கும். எங்கட தமிழாக்களை இப்போ வேலை கொடுக்கணும் இல்லைன்னா தமிழாக்களை இப்போ வந்து விசா இல்லாமல் வேலை பிடிக்கணும் இல்லை. முந்தி கொடுத்து இந்த அவைக்கும் போது சார்ஜ் பண்ணுவாங்க. இப்போ வந்து ஒரு ஆளுக்கு வந்து ஒரு ஆளை பிடிச்சா 60,000 பவுன்ஸ். இப்போ ஒரு ஆள் வந்து விசா இல்லாமல் வேலை செய்தால் யூகேயில் வந்து கடைக்காரர் வந்து விசா இல்லாமல் ஒருத்தருக்கு வேலை கொடுத்தாங்கன்னா 60,000 பவுன்ஸ் வந்து ஃபைன். அந்த 60,000 ஃபைன் கட்டுறது அவன் கஷ்டம் தானே. அவன் வந்து விட்டு வேணும். அவன் கஷ்டப்பட்டு உழைக்கிறத கடை வச்சு அவன் நித்திரை இல்லாமல் கடை வச்சு உழைச்சி கொண்டிருக்க எங்களுக்கு ஒரு 60,000 பவுன்ஸ் ஒரு தானே விசா இல்லாமல் வேலை வச்சிருந்து எங்களோட தமிழாக்கள் வந்து இறக்கப்பட்டு தான் வேலை கொடுக்குற விசா எல்லாபடிகளுக்கு கொடுக்கும்போதும் கஷ்டமாக இருக்கும். ஏன்னு சொன்னால் 60,000 பவுன்ஸ் இப்போ சின்ன அமௌண்ட் இல்லை, பெரிய அமௌண்ட் என்ன. அப்போ சரியான கஷ்டம். 60,000 பவுன்ஸ் மேக் பண்ணுறேன்னு அவ்வளோ கஷ்டம் என்ன. இப்போ இந்த முந்தைய மாதிரி இல்லை. வீட்டு ரெண்டுகளே ரூம் எல்லாம் வந்து முந்தி 200-300 ரூபான்னு கிடைக்கலாம். இப்போ 600-700 ஒரு ரூம் அவர்கிட்ட போயிட்டுது. ஒரு ரெண்டு உங்களை இங்கே எடுத்து ஃபேமிலியாக வந்து கஷ்டப்பட்டு பார்த்து வாங்கும். எல்லாரும் வந்து மாற்றுவாங்க. சொல்லி விசாதாரம் சொல்லி மாற்றுவாங்க. இங்கே வேலை இருக்காது. அப்படி எனக்கே கனெக்ஷனாக அடிச்சிருக்கேன். நானும் ஹெல்ப் பண்ணிருக்கேன் அனைவருக்கு. ஒரு வேலை பிஸ்னஸ் ஹெல்ப் பண்ணி கொடுத்துருக்கேன். இப்போ இனி ஹெல்ப் பண்ண முடியாது. இப்போ ஹெல்ப் பண்ண கஷ்டம். வேலைக்கு கவனமாக வாங்கும். மற்ற வந்து உங்களுக்கு எங்களை பார்க்க உங்களுக்கு ஒரு ஆசையாக இருக்கும். என்னோட அப்படி ஜாலியாக இருக்கிறான்னு நாங்களும் சரியாக கஷ்டப்பட்டு தான் இந்த வேலை செய்கிறோம். ஒரு லீவு நாளில் எங்களுக்கு ஒரு மண்டைக்கு ரிலாக்ஸ் ஆகிறது தான் நாங்கள் இப்படி ஒரு வீடியோ செய்து இப்படி ஒரு என்ஜாய் பண்ணி கொண்டு தீரோம். அது ஒரு ஃபன்னான இது எங்களுக்கு வந்து நாங்களே இனி வந்துட்டோம். நாங்கள் இனி பிள்ளைகள் எல்லாம் இங்கே பிறந்தபடியாக எங்களுக்கு பிள்ளைகளை வளர்த்து படிப்பிச்சு கொடுக்கணும். நாங்கள் ஒரு காலம் பேசுவோம். உங்களை வந்து இருக்க சான்ஸ் இருக்குது. இஞ்சலாம் மற்றது இங்கே வந்து பெருத்தம் தும்பங்களா இங்கே குளுசை இல்லாட்டி லைவில் நனி எங்களோட வாழ்க்கை குளுசை தான் குளுசையோட இருக்கிறேன்னு சொன்னால் பெருத்தம் துன்பம் ப்ரெஷர் எவ்வளோ ப்ரெஷர் குளுசை அந்த குளுசை இந்த குளுசை எல்லாம் போட்டுன்னா இருக்கு. ஏன்னா அவ்வளோ டென்ஷன். நாங்கள் வேறு நாட்டுக்கு வேலையில தான் நாட்டுக்கு வேறு ஆசையாக தான் கிடக்குது. வருவோம் வந்தால் நான் முறுக்கா போயிருக்கேன். நான் வந்து போயில போகணும் நாட்டுக்கு போகணும். அதான் எங்களால் சொல்ல முடியாதான் நாங்கள் வீடியோவில் உங்களுக்கு சொல்கிறோம். நீங்கள் யாரும் நினைக்க வேண்டாம். நீங்கள் என்ன உங்கள் வந்து ஜாலியாக இருந்துன்னு இப்படி சொல்கிறாங்க நினைக்காங்க. இங்கே சரியான மிஷின் வாழ்க்கை. வெளிநாட்டில் வந்து மிஷின் வாழ்க்கை. ஆனால் எங்களுக்கு உங்கள் பார்க்குற ஆக்கள் போடுற யூடியூப் வீடியோவில் பார்க்க எங்களுக்கு ஆசையாக இருக்குது. ஏன்னா நாங்களே அங்கே இருந்திருக்கலாமே என்ன மாதிரி எங்களுக்கு தோன்றுது. என்ன சொன்னால் அங்கே நல்ல ஜாலியாக தான் இருக்கிறாங்க. பட்டியல் எல்லாம் நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணுறாங்க, சந்தோஷமாக இருக்கிறாங்க. என்ன அதுக்கு நாங்கள் இங்கே வந்து முதல் வந்தாங்கன்ற லைஃப் ஓகே. இப்போ வராக்கள் சிச்சுவேஷன் சரியான கஷ்டம். சாப்பாடு கூட கஷ்டம் இருக்காது. சாப்பாடு காசு இருக்காது. சாப்பாடு கூட காசு இருக்காது. முந்தி வந்தவங்க ஒரு காலம் உழைச்சி நீ வந்து டெவலப் ஆகி போனால் நீ வந்து லேட் ஆகினா கஷ்டம்.
முந்தி வந்த சனம் இப்போ கஷ்டப்பட்டு இருக்குது சாப்பிட்ற கஷ்டப்பட்டு இருக்குது இப்போ ஏன்னா ஊரை பார்த்து ஊரில் இருக்க சனங்களை பார்த்து செலிப்ரேஷன் இருக்குதா அது எல்லாருக்கும் தெரியாது எல்லாரும் தெரியாது என்ன சொன்னால் உங்களுக்கு எங்களை பார்க்க ஒரு அவங்க என்ன வசதியாக இருப்பானே எங்கட உள்ளுக்குள்ளே போய் பார்த்தா தான் எங்கட சூத்தியில் தெரியும் மற்றது வந்து என்னென்னு சொன்னால் வந்து இங்கே இருக்கிறவங்க பார்த்து கேள்விப்படியும் வாழ்க்கையில் வந்து சேமிக்கிறது வந்து ஊரில் இருக்கிறவங்களுக்கு கொடுக்கணும் எல்லாம் சாவரங்களை பார்த்துட்டு போய் சாவரங்களை கல்யாணம் காசு இருக்காது நாங்கள் எடுத்த சம்பளம் வந்து எங்களுக்கு இங்கே போதாது இப்போ நான் வந்து இப்போ பீச்சில் வந்தபடியாக உங்களோட வந்து எங்கட இந்த லண்டன் சிச்சுவேஷனை நான் சொல்லி கதைக்கிறேன் நாங்கள் ஒரு ஃபன்னாக வந்தபடியாக உங்களுக்கு நான் இந்த நிலைமையும் நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்கிறேன்னு சொன்னால் நீங்கள் பார்க்குற மக்களுக்கு வந்து எங்களோட நிலைமை விளங்கும் ஏன்னா ஊரில் இருக்கிறவங்க வந்து யோசிப்பீங்க வெளிநாட்டிலேருந்து வராக பொடியும் காட்டினேன் இங்கே வந்து எவ்வளோ கஷ்டப்படாது தெரியாது மற்ற நீங்கள் நினைப்பீங்க உங்களுக்கு யூடியூப்பில் காசு எடுக்கிறதுக்காக அப்படி கதைக்கிட்டு எங்களுக்கு யூடியூப்பில் வந்து நாங்கள் இவ்வளோ பெட்ரோல் அடித்து இந்த இடத்துக்கு வர அளவு காசு எங்களுக்கு யூடியூப்பில் காசு வராது ஏன்னு சொன்னால் அதை விட இங்கே வந்து யூடியூப் நாங்கள் வீடியோ எடுக்கிறது இதை விட எங்களுக்கு மேலாலாம் செலவாகும் நாங்கள் ஒரு ஃபண்டுக்கும் மற்றது எங்களோட மக்களும் இந்த சிச்சுவேஷனை பார்க்கட்டும் இந்த நாட்டை பார்க்கட்டும் ஒரு இடங்களை பார்க்கட்டும்ன்றதை தான் நாங்கள் வீடியோ எடுத்து போடுறோம் ஃபண்டாக போடுறோம் அதை நீங்கள் அப்படி நினைக்கலாம் ஏன்னா நீங்கள் வித்தியாசம் நினைக்கக்கூடாது உண்மையில் நாங்கள் வந்து இந்த யூடியூப் காசை விட நாங்கள் அந்த இடங்களுக்கு போகிற காசு பெரிய காசு என்ன ஒரு பெட்ரோல் அடித்து போனோம்னா அந்த காசில் வந்து எங்களுக்கு வராது அது நான் ஃபண்டுக்காக தான் காசுக்காக இல்லை ஊரில் யூடியூப் எடுத்தால் ஓகே அங்கே வேணமான மேடம் இங்கே வந்து வெளிநாட்டில் வந்து யூடியூப்பு சரியான கஷ்டம் எடுக்குது வந்துருங்க போகிற என்ன மக்களே மிச்சம் என்னதுன்னு சொல்ல காய்க்கும் நடந்து சரியாக களைச்சி போகணும் வெள்ளைக்காரெல்லாம் விரிக்கணும் இது வந்து ஏற்ற மாதிரி அருகம்புல் மேலே பாருங்க ஊரில் அருகம்புல்லை பார்த்துருக்கேன் அப்படி ஏற்றமாக போகுது பாருங்க கொஞ்சம் மேலே ஃபுல்லாக அருகம்புல் மேலே தான் பாருங்க அங்கே எல்லாம் அப்படி புல் முடிச்சுக்கிறோம் மண் இதெல்லாம் மணக்காடு மேலே பாருங்க உள்ள மணக்காடு தெரியுங்க அப்படி மேலே இருக்கு பாருங்க எல்லாம் மணல் இதை இஞ்சாலையெல்லாம் மணல் பாருங்க அப்படி இருக்கு அப்படி இதை பார்த்தீங்களா இதெல்லாம் ஃபுல்லாக கீழே மணல் இதெல்லாம் புல் பாருங்க அப்படி இருக்காங்களே நல்ல காற்று நல்ல நாங்கள் ஜம்பரோட வந்தேன் என்ன சொன்னால் இல்லாட்டி குளிரும் மக்கள் நடந்து போயிடும் பாருங்க நடந்து எறியணும் கொக்கு பிறக்குது மேலே பிறகுது வேறும் எல்லாம் போயிடும் பாருங்க இதில் ஒரு தடவை நீந்தல் என்னன்னு சொன்னால் குளிர் தானே நீந்த முடியாது அப்படியே நான் ஒரு ஈரத்தில் நிற்கிறேன் சரியான காத்தடிங்க சனம் குறைவான நல்ல வெயில்னு சொன்னால் உடம்பு எல்லாம் சனமாக இருக்கும் வெயில் எல்லாம் படுத்திருப்பினும் பாவைக்கு போடிக்கணும் நல்ல சின்னாங்கெல்லாம் விளையாடி கிண்டி வச்சு ஏர்லியாக வந்திருக்கோம் நாங்கள் வந்து லேட்டு இப்போ நேரம் எத்தனை மணின்னு பார்ப்போம் நேரம் வந்து 5 கால் ஆச்சு நேரம் 5 கால் ஆச்சு விளையாடணும் போகலாம் இப்படியெல்லாம் மழையெல்லாம் நிற்கணும் அவங்கள சின்னாக்கள் நடந்து போயிடும் கூட உள்ளுக்கு அப்புறம் அவங்க நடந்து போயிடும் பேரும் ஜாலியாக நிற்கிறேன் வந்து வந்த நேரம் ஒரு மண் விளையாடு தான் பேரும் இந்த மண்ணுவல் குறைவு தானே இப்போ இந்த வீச்சில் வந்து தான் மண் விளையாடி தான் சின்ன விளையாடுறேன் சவராலையெல்லாம் சவராலையும் விளையாட்டு சொன்னாங்க நாயலோடையெல்லாம் போயினோம் அடிச்சு போட்டான் வயிற்றுல வயிற்றுல வந்து அடிச்சு போட்டாங்க டோக்கெல்லாம் கொண்டு போவாங்க உள்ள ஓகேங்க பாருங்க நான் கொஞ்சம் உங்களை வீடியோ காட்டி போட்டு நான் போய் விளையாட போகிறேன் சரி ரெடியாங்க விளையாடுறதுக்கு
ரெடியா? நீங்கள் என்ன டீம்? நீங்கள் என்ன டீம்? எந்த கிளப்? லண்டன் ஸ்ரீலங்கா ஐயா? ஃப்ரான்ஸு ஹோலண்ட் எல்லாம் மிக்ஸ் பண்ணி நிற்கிறோம். ஃப்ரான்ஸுக்காரன் நிற்கிறோம், ஹோலண்டுக்காரன் நிற்கிறோம், எல்லாம் மிக்ஸ் பண்ணி நிற்கிறோம். பாருங்க உண்மையா பார்த்தீங்களா? இதில் கேர்ளே முறால் இறக்கியிருக்கோம் பாருங்க விளையாட்டுக்கு. சரி, நானும் கொஞ்சம் போய் ஜாயின் பண்ண போகிறேன். அப்படியே பிடிச்சா சரி. அப்படியே கிட்ட கொண்டு வாங்க. அப்படியே ஓகே ஓகே. நானும் ஓடுறேண்ணே. ஓகே ஓகே. இல்லை நானும் இல்லை ஓட வண்டியாக கிடக்கு உங்களோட. ஓகே Voila, boys again or a lady playing. நீங்க ஓடுறீங்களோ? ஓகே ஓகே சரி ஓகே. நான் நின்று வந்து 2 பக்கம் அடிக்கிறேன். பயங்கரமாக டைட்டாக போய் கொண்டு மேட்ச் பாருங்க. சின்னாக்கள் விளையாடினும் பாருங்க. ஷூலாம் விளையாடுறாங்க, பூட்ஸ் எல்லாம் விளையாடுறாங்க. மண் தானே. அங்கோடும் காமான். சும்மா பண்ணா விளையாடிடும். எல்லாரும் ஃபுட்பால் வேறு ராக்கில் இருந்தாங்க. கோல் ஆள் பிடிக்கணும் போய் தடுக்கும் விடக்கூடாது. ஏண்டா நீ பயப்படுதா? அப்படி வா புள்ளியல் சத்தம் போடு. ஓடு. எத்தனை விளையாடணும்னு தெரியல. எல்லாரும் யார் எந்த டீம்னு தெரியாதானே. கோல் கீப்பர் பிடிச்சிட்டாரு கோலா. ஐயோ, கீப்பர் பிடிச்சிட்டார். இஞ்சோடுங்க போல. உயர்த்தி கொடுங்க. கோல் போகுது கோல். பனியா இருக்கு. தடுங்க போய். எங்க வரும் கண்டி பிடிங்க. களைச்சி போன கண்டி. ஒரு ஆள் 2 பேர் மார்க் பண்ணுறீங்க. ஒரு தானே எத்தனை பேர் போட்டு மார்க் பண்ணுறாங்கடா. அவங்க போல கொண்டு விட அவங்க. ஆமாம் கோல். எத்தனை சைவர் மோண்டவா? நான் அடித்த கோல் பூரா ஒரு தரம் அடிக்கல. வேற நானும் புரோன் அடித்த கோல் அடிக்கல ஒரு தரம். நாம் போய் ஒரு கோல் அடித்து கொடுத்துறோம். அவங்க சின்ன பிள்ளைகள் அடிக்கிறாங்களே வேற. ஆமாம் விளையாடுற பார்க்க பயமாக கிடையாது. காலை உடைஞ்சிரும் போகிறது. அடிக்கிறா. ஓடி விளையாடணும். ஓடி அடிக்கிறாங்கல்ல போல. மணல் தானே போகுது இல்லையா? மணல் தானே. இன்னும் கொஞ்சம் நேரம் படத்துக்கு தண்ணி வந்துடும். என்ன தானே இன்னும் கொஞ்சம் நேரம் தண்ணி வந்துடும். கொக்கூடெல்லாம் ஓடி தெரியுது கத்தி. கோல். அது கோல் இல்லை, போஸ்டருக்கு வெளியில் ஓடுது. வெள்ளக்கார பார்த்து சிரிக்கிறாங்க.
ஆமாம் கொக்கை பாருங்க. ஆமாம் எவ்வளோ கொக்கை என்ன நிறைய பார்த்தீங்க கடற்கரையில் போது சுருக்கி வச்சிருந்தேன். நாங்கள் கோல் அடிக்கிறோம். வா சின்ன பிடி அழிஞ்சு பெரிய ஆள் நின்று கோல் போது சுருக்கி வச்சுக்கிறேன். இது எதுக்கெல்லாம் என்ன கோல் அடிக்கிறது? ஐயோ அதுமா நீங்கள் நிற்கா விடல அவன் பண்ணுக்கு சுருக்கி வச்சுக்கிறேன். ஐயோ நீங்கள் எந்த டீம் நேம் அடிக்கிறான் வந்துக்கான் இவ்வளோ வாரத்தில் அடிச்சாருன்ற ஓடி எடுக்கிறேன். சாரி ரெடி பாருங்க வந்து அடிக்க போகிறான் ஜெகன். ஆமாம் அடி விளையாடுறான் ஒடியல் வேற காமா நான் என்ன காற்று கிழக்குது இல்லை வந்து எடுத்துட்டு நம்ம அங்கே அவரையோ கமாந்தியோ அவங்க ஒரு பண்ணையா இருக்கு உண்மையா வேறுங்க ஆத்தங்கரையும் கோல் அடிக்கிறாங்க. வந்து வார போகம் என்ன சரியான போகத்தில் வருது. ஆமாம் இந்த அப்புறம் கமான் அதை வந்தடிச்சு வீடியோ எடுக்கல கிடக்கும். வந்தடிச்சு முடிய காட்டுறேன் மக்களே. என்ன வேறு தூக்கணும் வேறு போட இஞ்சி உப்பு காவறீங்களா உப்பு. ஹலோ டிலன் என்ன டிலன் மேலே போகிறோம். நாங்கள் இப்போ பந்தடிச்சு போட்டு போகிறோம். விளையாடி நாங்கள் பந்தடி வேற வெறியும் விளையாடுறோம். களைச்சி போனா அப்படியே இங்கே கையாட்டும் ரங்கு அப்படியே கவனம் எங்களோட பிள்ளைகள் இல்லை கிட்ட வேற தீப்பாங்க கொஞ்சம் வேணா தண்ணி அப்படியே வருது கொஞ்சம் கிட்ட. இந்த சீனரியை பார்த்தீங்களா அப்படி இருக்கு கிட்டத்தை அந்த மாதிரி இருக்கு. கொஞ்சம் வருது கிட்ட தண்ணி இஞ்சால வாங்க மேலே வருங்க நீ கொஞ்சம் மேலே வந்துடும். கொஞ்சம் வருது வரும் அவங்கள வந்துட்டு இங்கே ஒரு சைட்டுக்கு ஒரு சைட்டாக தான் வருது ப்ரோ தண்ணி பாத்தியா. நாங்கள் இப்போ பந்தடிச்சு கலைச்சி மிக்சர் சாப்பிட்றோம் பாருங்க. மிக்சர் உரைப்பா மிக்சர் சாப்பிட்றோம். திருப்பி ரெண்டு ரவுண்டு பிளேன் பிடிக்கிறோம். பிளேன்ட்டு பாருங்க ஊர் மாதிரி எல்லாம் வெடிக்கும் ஊர் மாதிரி இருக்கு பாருங்க எல்லாரும். ஆத்தங்கரை கரையில் பிளேன் பிடிக்கிறது கடற்கரை ஆத்தங்கரை வருது. ஊரில் சொல்லி ஆத்தங்கரைன்னு இங்கே கடற்கரைன்னு வருது. இப்போ நல்ல ஃப்ரெண்ட் ஆகிடுறோம். மிக்சர் வேணா மிக்சர் தம்பி வாங்க. சோறு இல்லை சோறு வந்து குழச்சி கொண்டு வந்தால் சாப்பிட்ருக்கலாம். சோத்தை கொண்டு வந்தால் குழச்சி அடிச்சுக்க நல்லா இருந்தது. சாப்பிடுங்க மிக்சர். கொஞ்சம் கூட அப்போ கூட மிக்சரும் சாப்பிட முடியுது. நீந்த போயிடுவோம். இஞ்சால சைடுக்கு தண்ணி வந்துட்டு அங்கால வெறியில இங்கே கிட்ட வந்துட்டு தண்ணி தான். போங்க நீந்துங்க கவனமா ஓடுறாங்கள இல்லை அங்கால போகக்கூடாது. அங்கால போக வேண்டாம் தாக்கும். தண்ணி நல்லா மேலே வந்துட்டு பார்த்தீங்களா சொன்ன தண்ணி வந்துடும் பார்த்தீங்களா. அங்கே ரெண்டு தண்ணி மெதுவாக இங்கே வந்துடுது பாருங்க. இஞ்சி வேலையை பாருங்க அடிச்சுட்டு வரும். கொஞ்சம் கூடுது தண்ணி பார்த்தீங்களா. அது இஞ்சால் அப்படியே கூடிக்கொண்டு மேலே வந்துடும் பாருங்க. பொங்கல் நிற்கணும். இது பயம் நீந்துற சின்னாக்கள் தெரியும் தானே. வேலை டக்குன்னு வருது பாருங்க. வேலையை பாருங்க இப்படி ஓடி வருது. ஓடியா வேறு வேலை பார்த்தீங்கன்னா மணியா இல்லையா ஓடிக்கிட்டு வந்த மாதிரி மீனோட எல்லாம் பேர் சில மீனோட வந்து கரையாது வந்து. ஓகே மக்களே என்ன சொன்னால்
அவங்கள தண்ணியெல்லாம் கிட்ட வந்து காட்டிட்டேன். இதெல்லாம் நிலத்தில் அங்கலாண்டு விளையாடினாங்க. வெஞ்சால வந்து தண்ணியெல்லாம் இப்போ 7 மணி ஆச்சு நேரம். நாங்கள் வீட்டை போகிறோம். என்னென்னு சொன்னால் நாங்கள் காற்று வாங்க தான் வந்த நாங்கள் நண்பில் 3 ஃபேமிலி வந்தது. நல்லபடியாக என்ஜாய் பண்ணினோம். இருந்ததுக்கெல்லாம் நண்பில் காய்ச்சி எல்லாம் காய்ச்சி வந்து ஒரு ரிலாக்ஸாக இருந்து போட்டப்போ எல்லாம் நல்லபடியாக இருந்து சந்தோஷமாக காய்ச்சி பண்ணாக இருந்து டீ எல்லாம் குடிச்சு பிளேண்டியெல்லாம் குடிச்சு இப்போ நாங்கள் நோம்பலாக வந்தோடய உங்களுக்கு நோம்பலாக வீடியோ காட்டியிருக்கேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணி விடுங்க. மறக்காமல் யாரும் புதுசாக பார்க்குறாங்க சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் பட்டன் நம்ம தட்டி விடுங்க. வேறு என்ன மக்களே, மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். உங்களிருந்து விடைபெறுவது உங்கள் லண்டன் ஜெகன். பாய் மக்களே. பாய் சொல்லுங்க பாய்.